ஹாய் எல்லாருக்கும் வந்து திருப்பி வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இப்போ வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒருத்தரோட நின்றுட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட். இன்றைக்கி வந்து 4 கவுன்சிலர்ஸ் நம்ம ஊர்லேருந்து இங்கே எலெக்ட் ஆகிருக்காங்க. அதில் முக்கியமாக இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு நபரோடு நம்ம பேச போகிறோம். இதோ நம்மளுக்கு பக்கத்தில் நிற்கிறவர் வந்து அப்பு தாமோதரன் அவங்க பேர். அவங்க வந்து க்ராய்டன்கிற ஒரு பாரோவில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வார்டில் ஜெயிச்சிருக்காங்க. அது அவர் வாயாலே நம்ம கேட்போம். சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. ரொம்ப நன்றிங்க. என் பேர் அப்பு தாமோதரன். ஆக்சுவலாக என்னுடைய சர்நேம் அதை சேர்ந்து வரபடியாக இப்போ கவுன்சிலர் அப்பு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து லண்டன் பரோ ஆஃப் க்ராய்டன் இல்லை நார்பரி பார்க்குன்ற ஒரு வார்டில் 2 கவுன்சிலர் உள்ள வார்டு, அதில் ஒரு கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் நான். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு தமிழராக இங்கே இருந்துட்டு. ஸோ உங்கள் ஜேர்னி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, உங்களோட ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப நன்றிங்க நீங்கள் கேட்குறதுக்கு. அது இட் இஸ் லாங் ஜேர்னி, இது பெரிய ஜேர்னி ஒன்று. பட் அது ஒரு பெருமையாகவும் இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா நான் வந்த காலகட்டத்தில் இங்கே யூகேக்கு நான் வந்த காலகட்டங்களில் 1990களில் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து ரொம்ப குறைவு. அந்த காலகட்டத்தில் எனக்குன்ட்டு ஒரு ஏன்னா முதல்ல வந்திருக்கோம், இங்கே வந்தோடனே நிறைய நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய உதவிகள் தேவைப்பட்டது. அப்போ யாரும் எனக்கு அவ்வளோ பெருசாக உதவி பண்ண முன் வரல. அந்த ஒரு நோக்கம்தான், அந்த ஒரு நம்மளை மாதிரி மற்றவங்க, நம்ம சமுதாயம் நம்ம பட்ட கஷ்டம் படக்கூடாது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து நான் அவங்களுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு வாலண்டியராக உதவி செய்ய ஆரம்பித்தேன். அதான் என்னுடைய முதல் பிளாட்ஃபார்ம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அது முதல்ல அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தேன். உதவி பண்ணி எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், அதான் என்னுடைய முதல் நோக்கமே தான் இருக்குது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம சமூகத்துக்கு, நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்கு பண்ணணும்ன்ட்டு பண்ணி என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த ஒரு நல்ல பெயர் தான் இன்றைக்கி நான் கவுன்சிலராக இருக்கிறதுக்கு காரணம். சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிளான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே தமிழர்கள்லாம் இங்கே யூகேயில் இருக்க தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க தமிழர்கள் எல்லாருமே உங்களை கொண்டாடுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் தமிழர்களுக்காக நான் வந்து ஒரு செல்ஃபிஷாக அந்த கேள்வி கேட்டுக்கிறேன். ஏதாச்சும் பிளான் வச்சுருப்பீங்க, என்ன நீங்கள் உங்கள் பிளானிங்? நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ நானே என்ன எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், இந்த அச்சீவ்மெண்ட் வந்து என்னால் கிடச்சுன்னு சொல்லி நான் பெருமைப்பட்டிருக்க மாட்டேன். நம்ம தமிழ் சமுதாயத்துக்காக கிடச்சது, நம்ம தமிழ் மொழி இனத்துக்காக கிடச்சிது. என்னென்னா நான் இந்த நிலைமைக்கு காரணம் வந்து நம்ம சமுதாயத்தை முன்னிலைப்படுத்துறதுனால தான் எனக்கு என்று அந்த ஒரு இடம் கிடச்சிது. இப்போ தனிப்பட்ட நான் ஒரு அப்புவாக நான் போயிருந்தேன்னா லேபர் பார்ட்டி வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காது. இப்போ நான் ஒரு நம்ம சமுதாயத்தை முன்னாடி வச்சு, நம்ம சமுதாயத்தை அவங்களுக்கு நான் நல்லது பண்ணி அவங்களுடைய முன்னோடியாக இருந்து, அவங்களுக்கு ஒரு சமூக சேவகனாக இருந்து முன் வச்சபடியாக தான் லேபர் பார்ட்டி என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு சீட் கிடச்சிது. ஸோ அதனால் நான் எனக்கு கிடைச்ச பெருமையாக நான் அதை எடுத்துக்க மாட்டேன். நம்ம சமூகத்துக்கு, நம்ம தமிழ் இனத்துக்கு, தமிழ் மொழிக்கு கிடைச்ச பெருமையாக தான் எடுத்துப்பேன். ஆனால் எனக்கு இன்னொன்றுனா இதோடு விட்டுறக்கூடாது, நம்மளோடு போகக்கூடாது. இப்போ பாருங்கள், போன 2018 எலெக்ஷனில் ஒரே ஒரு தமிழ் கவுன்சிலர் இருந்தாங்க. இப்போ 4 தமிழ் கவுன்சிலர் வந்திருக்காங்க. இது 40 ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதை நம்ம மக்களுக்கு வந்து தெரியல, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் இருக்காங்க. எப்படி பயன்படுத்துறது, அந்த வாய்ப்புகளை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஹாப்பி டு ஹெல்ப். நான் முன்னோடியாக மென்டராக இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒர்க் ஷாப் பண்ணணும், இல்லை நான் எப்படி கடந்து வந்த பாதைகள் எப்படி அதை சொல்லிக் கொடுக்கணும், இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், இப்படிப்பட்ட ஒர்க் ஷாப் வந்து பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி நம்ம தமிழ் மக்கள் இன்னும் பல பேர் முன்னுக்கு வரணும், கவுன்சிலர் வரணும், மேயராக வரணும், சிவிக் மேயர், எக்ஸிக்யூட்டிவ் மேயர், நிறைய பதவிகளாக இருக்குது, எம்பியாக வரணும். இதுக்கெல்லாம் வந்து நான் வந்தால் அதில் முதல்ல சந்தோஷப்படுறவன் நான் தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ ஒரு பிஸி டைமில் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ஆல் தி பெஸ்ட்டு. நாங்கள் வந்து இன்னும் அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். சீக்கிரம் வந்து உங்களை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ இல்லை அதுக்கு மேலே எங்கேயோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஆல் தி பெஸ்ட் சார். ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி அதான் மெயினாக வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்க மறந்துட்டேன், மறக்கக்கூடாத விஷயம். அது உங்களுக்குன்னு ஒரு பேக் போன் இருப்பாங்க. யார் அது, எங்கே இருக்காங்க? அது வந்து பெருமையாக சொல்லணும்னா என் மனைவி கார்த்திகா தான்.
கார்த்திகா மனைவி இவங்க, மகன் குரு கிருஷ்ணா. இவங்க 2 பேர் உதவி இல்லைன்னா இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்க முடியாது. அவங்க அம்மா என்னென்னா எனக்கு தொழிலும் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்போ நான் இந்த வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் வெளியே போய்ட்டு வச்சுக்கோங்களேன், என்னுடைய அந்த ஒர்க் லோடை வந்து அவங்க எடுத்துகிட்டு அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தபடியாக தான் என்னால் இந்த வாலண்டியர் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அரசியல் வாழ்க்கையிலையும் ஒரு பின்புலமாக இருந்து ஒரு பேக் போனாக இருந்து எனக்கு நிறைய அவங்க எப்படிலாம் போகணும், என்ன செய்யணும், எதை எப்படி போனால் எப்படி அச்சீவ் பண்ண முடியும், அந்த ஒரு பல அந்த இதுகளும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப என் பையன் ஸ்பெஷலாக குருகிருஷ்ணா இந்த போன எலெக்ஷனில் அவன் ஸ்பெஷலாக போய் டோர் நாக் பண்ணி எலக்ட்ரோட்ஸை பார்த்து ரெசிடென்ஸை பார்த்து அவங்க கேட்ட கேள்விக்கு அவனே உங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்கறதுக்கு அவன் சொன்னதை நான் கேட்டு எனக்கே பெருமையாக இருந்தது. நான் இப்போ கேட்டுக்கோ அவர்கிட்ட. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கங்க்ராட்ஸ் உனக்கும், ஏன்னா வந்து அப்பா ஜெயிச்சிருக்காரு, தமிழ் நல்லா பேசுவல. உனக்கு எப்படி இருக்குது ஃபீலிங் அப்பா ஜெயிச்சதுனால? எனக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஐயா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அப்புறம் ரொம்ப சக்ஸஸ் ஆனாங்க. கஷ்டமாக இருக்குன்னா ஐயாக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுல்ல. நீங்கள் என்ன போய் கேட்டீங்க ஒரு இடத்துல நீங்கள் போய் அப்பா கேம்பெயின் பண்ணும்போது? நான் கேட்டேன் எப்படி ஓட் பண்ணுவீங்க, அப்புறம் நார்மலாக எலெக்ஷன் நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா லேபருக்கு அப்படின்னு கேட்டீங்க. லேபருக்கு பண்ணுங்க, எங்கள் அப்பாவுக்கு பண்ணுங்கன்னு கேட்டிங்களா? வெல் டன், ஆல் தி பெஸ்ட், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அவங்க என்ன சொன்னாங்க? நிஜமா போடுறாங்க? அவங்க சொன்னாங்க நிஜமா போடுறோம். வெல் டன். அப்பா வெரி வெல் நோன்னு சொல்லு, இங்கிலீஷ்ல சொல்லு. ஐயா சொன்னாங்க எனக்கு ஐயா உன்னோட அப்பாவுக்கு ரொம்ப தெரியும், நாங்கள் உங்களோட அப்பாவை vote பண்ணுவோம். வெரி குட், தேங்க் யூ. ஓகே, ஹலோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீலிங் அவங்க ஜெயிச்சது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப இருக்கு. நீங்க வந்து மெயினா வந்து எல்லாத்துலயும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, எல்லாரும் பண்ணிருக்கீங்க. இது ரொம்ப ஈஸி இல்ல. ஒரு பையன் குழந்தை வச்சிருக்கீங்க, இது பிசினஸ் இருக்கு, இந்த ஜர்னி ஃபுல்லா போயிட்டு இப்போ இதுக்கப்புறமும் திருப்பி இது நிக்க போறதில்ல. இல்ல, இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய கம்யூனிட்டி ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது, கொஞ்சம் தான் இன்னும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இருக்கும். நீங்க ரெடியா இருக்கீங்க? ரெடி. சூப்பர் சூப்பர். ஓகே, ரொம்ப ஒரு ப்ரவுட் மொமெண்ட், ஹாப்பியா இருக்கீங்க. ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இது. ஓகே ஓகே, சூப்பர். அவர் திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்காரு, தமிழ் கம்யூனிட்டிக்கு அவருக்கு வரும்போது கிடைக்காத விஷயத்தை நீங்க பண்றேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லக்கி தான் நாங்களாம். ஓகே ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். ரொம்ப தேங்க்யூ ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.